அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து உங்களுடைய கம்ப்ளீட் சிலபஸ் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ஒரு 7 புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் கிட்ட கவர் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வந்து 6000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். அது பெரிய பெரிய ஸ்பைரல் வரும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கும் அதில். ஓகே, அப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் கலெக்ஷன் சேர்த்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 2 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், சண்டே டெஸ்ட் சீரியஸ், இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பேன். எவ்ரி வீக் சண்டே போட்டோம் இல்லைங்களா, இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் புக்லெட் நான் தனியாக கொடுத்துருவேன். இது இல்லாமல் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ரெடியாக இருக்கு. ஸோ 10 சாப்டருக்குமே ஃபார்முலா புக்லெட் தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்போ புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டா போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லா சப்ஜெக்ட் ஏரியாவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதே போல் நான் போடுற வீடியோஸ் தினமும் பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோ போடுறேனோ அவ்வளோ வீடியோ நீங்கள் நோட் பண்ணி எழுதி என்னென்ன கீ பாயிண்ட் பார்த்துருக்கீங்க, என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்றதெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ திரும்ப நீங்கள் அகைன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் நம்ம போட்டி படிச்சிட்டோம், அதனால் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. ஸோ அதை திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, என்னென்ன ஹிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க. ஒரு நாள் ஒரு ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் மெமரியாக எழுதிருப்பீங்க, அதே ஹிண்ட்ஸ் இன்னொரு நாள் பார்க்கும்போது ஒரு லாஜிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து படிக்கிறதுக்கான ஒரு கீ ஐடியா. ஸோ நீங்கள் ரெகுலராக எம்சிக்யூஸும் சரி, டெஸ்ட் பேட்சும் சரி, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரச்ச உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் போடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகலாம். பட் லாஜிக்காக படிக்கிறோமா, ஒரு கொஸ்டின் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது லாஜிக்காக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு சில மெமரி பேஸ்ட் கொஸ்டின் வரும் தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தியரி பார்த்தா கொஞ்சம் மெமரியாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் ஐடியா. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாராமீட்டர் லாம்டா. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவலாக இதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் ஆர் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, ஆர் டேக்ஸ் த வேல்யூஸ் 0 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இதில் இந்த லாம்டா தான் என்னது, மீன் சொல்லுவோம். இந்த பேராமீட்டர் மீன் இதுவுமே வேரியன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோஸ் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக, இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் வாட் இஸ் யுவர் லாம்டா அப்படின்றத எங்கள் கொஸ்டின். ஓகே, இப்போ கிவன் கண்டிஷனா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3, ரெண்டு ப்ராபபிலிட்டி வேல்யூமே வந்து சேமாக இருக்குன்றாங்க. ஸோ 0.2 0.3 அப்போ ஜஸ்ட் இங்கே ஆருக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க, 3 ரீப்ளேஸ் பண்ணுங்க. உட்கார வச்சு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா கியூப் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ இ பவர் மைனஸ் லாம்டா கேன்சல் அவுட் ஆகிடும், ஏன்னா நான் ஜீரோ ஃபேக்டர். அதே போல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் உங்களுக்கு 3 டைம்ஸ் கட் ஆகிட்டு 3 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் லாம்டா கியூப்னு வரும். ஸோ 3 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் லாம்டா கியூப் அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து நான் ஒரு லாம்டா கட் பண்ணிக்கலாமா, அப்போது 3 டைம்ஸ் 3 ஈக்குவல் டு லாம்டான்னு வந்து நிற்கும். ஸோ லாம்டா ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம், அப்போ 3 ஈக்குவல் லாம்டா. ஸோ அப்போ லாம்டா வேல்யூ தானுங்க ஜஸ்ட் 3. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஸோ இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் வாட் இஸ் ஃபார் லாம்டா. சேம் லாஜிக் தான். ஸோ அகைன் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆருக்கு இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் ஆர் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் 0 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். ஸோ வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் லாம்டா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டான்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் லாம்டா கேன்சல் அவுட் ஆகிடும், அப்போ லாம்டா வேல்யூ என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கரெக்ட். ஓகே, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பாய்சான்லேயே வருது பாருங்க. அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக இப்போ அடுத்த வீடியோ கொடுப்பேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் உங்கள் ஒர்க்காக இருக்கணும். ஓகே, அடுத்து த வேரியன்ஸ் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து 7 இருக்கு வச்சேன். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 7 சொல்லிட்டாங்க. அப்போ வேரியன்ஸும் அது உங்களுக்கு மீனும் வேரியன்ஸும் சேம்ன்றதால பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் அப்போ உங்களுடைய வேரியன்ஸுமே என்னவா இருக்கும், வேரியன்ஸுமே 7ஆக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி வந்து இங்கே கரெக்ட். அடுத்து பாருங்க, if x follows the Poisson distribution and the probability of x equal to 1 and 2 times probability of x equal to 2 are equal ஆகிற பட்சத்தில் what is your lambda அப்படி சொல்லி கேட்குறாங்க. So e power minus lambda, lambda by 1 factorial, 2 times e power minus lambda, lambda square by 2 factorial. So lambda equal lambda square கிடைக்கும். lambda into lambda minus 1 equal to 0 வந்தால் lambda not equal to 0 ஆகும். அப்போ இந்த இடத்துல lambda minus 1 தான் உங்களுக்கு 0 ஆகும். அப்போ lambda minus 1 equal to 0 lambda வந்து 1. ஏன்னா lambda வந்து நான் நெகட்டிவ். எப்பவுமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் lambda வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே லாம்டா வேல்யூ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு 0 எடுக்காது.
அடுத்து the moment generating function of the Poisson distribution பாருங்க v per lambda into e power t minus 1. ஸோ ரொம்ப முக்கியமான ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது, இதுவும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஜெனரலாக எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ சமேசன் x from 0 to infinity xi into ப்ராபர்ட்டி ஆஃப் x equal to xi, இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த xi சரி மீனுக்குது xi வராது, e power txன்னு வந்து நிற்கும். சாரி, ஆக்சுவலாக மீன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது தான் xi போடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா e power tx கரெக்டுங்களா? e power tx இது வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேரியபிள் xi க்கு பார்க்கறச்ச e power minus lambda lambda power x divided by x per t வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றதை பார்க்கணும். e power minus lambda வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கு? சமேசன் e power tx into lambda power x divided by x factorial கிடைக்கும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இது வந்து இங்கே எக்ஸ் காமன் ஃபேக்டராக வர்றதால எப்படி எழுதிக்கலாம்? சமேசன் ஆஃப் இ பவர் டி இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஓகே, இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்டில் வருதா? இ பவர் மைனஸ் லேம்டா இ பவர் டி இன்ட்டு லேம்டான்னு வரும். ஸோ இதுல இருந்து இ பவர் லேம்டா டைம்ஸ் இ பவர் டி மைனஸ் ஒன்று நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதுங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இஃப் x1 x2 ஆர் இண்டிபெண்டன்ட் பாய்சன் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர்ஸ் lambda 1 lambda 2 அப்படின்னா x1 plus x2 வந்து அகைன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோம். அவங்களுடைய பேராமீட்டருமே வந்து lambda 1 plus lambda 2 வரும். சம் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் பாய்சன் வேரியட் வந்து அகைன் பாய்சன் வேரியட் தான், கரஸ்பாண்டிங் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஈக்குவல் தென் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லைக்லி டு பி என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? பாய்சனுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் லேம்டா வந்து 4ங்களாம். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல். கரெக்டுங்களா? இ பவர் மைனஸ் 4 1 டிவைட் பை 1ன்னு கிடைக்கும். அப்போ இ பவர் மைனஸ் 4 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1ங்க. அப்போ இ பவர் மைனஸ் 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, சொல்யூஷன் இதை போட்டுருக்கோம் பாருங்க. சொல்யூஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டா போதுமானது. அடுத்தது ரெக்கரன்சிலேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்கரன்சிலேஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனரலாக பி ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 போட்டீங்கன்னா இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும். இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் இன்ட்டு லேம்டா டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 டைம்ஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல். கரெக்டுங்களா? அப்போ இது மட்டும் பாருங்களேன். லேம்டா டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டா lambda by x plus 1 இது nothing but p of x. அப்போ p of x plus 1 equal to இப்படி வந்து நிக்குது பாருங்க. புரியுதுங்களா? அப்போ x plus 1 times p of x plus 1 equal to lambda times p of x. ஸோ இதுதான் வந்து என்னோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. ஸோ இது p of x plus 1 சாரி இது p of x plus 1 equal to lambda by x plus 1 times p of x. ஸோ அதுதான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்து இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் lambda equal to சொல்லிட்டாங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு 1 என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 0 1 டைல் எடுக்கலாம். ஸோ இது இப்போ எக்ஸ் இப்போ ஆர் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இதில் லேம்டா பவர் ஆர் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 0, ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 இ பவர் மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்து ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனும் பீட்டா 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் லேம்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. ஸோ அடுத்து சொல்லதாங்க இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோட்டலாக 11 கொஷின் இதில் கொடுத்துருக்கேன். 11 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். மிஸ் பண்ணாமல் இந்த கொஷினை நோட் போட்டு எழுதிக்கிட்டே கிளாஸ் கவனிங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டே வாங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ கம்மிங் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. அதே போல் இது வரைக்கும் எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணி படிங்க. எம்சிக்யூஸ் வந்து ஒரு வேறு லெவல் ஒர்த்தாக இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஏரியாவுமே வேறு லெவலாக செதுக்கியிருப்பேன். ஒரு சிம்பிளாக ஒன்று கொடுக்குறேன் பாருங்களேன். இது வந்து ப்ராபபிலிட்டி தியரி அட்வான்ஸ் எம்சிக்யூஸ்னு வச்சுப்போம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருப்பேன். எக்ஸ் ஆக்ஸ் மீன் வந்து மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். தென் செகண்ட் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் என்ன வரும்? எக்ஸாக்டா வேரியன்ஸ். ஸோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து மீன், செகண்ட் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து வேரியன்ஸ். அடுத்து எக்ஸ்1 எக்ஸ்2 வந்து உங்களுக்கு ஃபாலோஸ் மீன்,
மியூன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூஸ் மினிமைசிங் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து அகைன் அது வந்து மீன் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்களேன், ஒவ்வொரு கொஷினுமே வந்து இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே போயிட்டு இருக்கும். கொஷின் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக 793 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே போக முடியல. கேட்டாலும் நம்ம டெஸ்ட் சீரிஸில் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இது போல் கொஷின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம், எங்கே தப்பு பண்ணுறோம், எதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அதை வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாம். ஓகே, என்னோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ்க்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக போட்டுடுறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் சீரியஸை வந்து நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸோடைய கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட் வர கொஷின் ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டேட்டா ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபைன். மற்றபடி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.